ஆணையத்தின் ஒருங்கிணைப்பாளர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அரசியல் பேசியதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தால் மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்று பேசிய சிறுபான்மையினர் ஆணைய ஒருங்கிணைப்பாளர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் மாணவர்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டும் பிரதமர் மோடியை விமர்சித்தும் அரசியல் பேசியது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அத்துடன் இந்த சம்பவம் சர்ச்சையாக கல்வி அமைப்புகளின் அரசியல் பேச்சுக்களின் பொருத்தம் குறித்து கேள்வியையும் எழுப்பியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திமுக நகர்மன்ற தலைவரை எதிர்த்து திமுக உறுப்பினர்களே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டுக்கோட்டை நகராட்சி கூட்டத்தில் கடந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக கவுன்சிலராக இருந்தும் தங்கள் வார்டுகளுக்கு திமுக சேர்மன் போதிய நிதி ஒதுக்குவதில்லை என கோரி 8 பேர் சாகும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என கோரி ஆட்சிக்கு வந்த விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தமிழகத்தின் தொழில் நகரமாக விளங்கி வரும் கோவை மாநகரில் ரயில் சேவைகள் போதுமானதாக இல்லை என மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். கோவையில் தினமும் 14 அதிவிரைவு வண்டி, மெயில், ஜன்சதாப்தி மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இது மக்கள் தொகை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கேற்ப போதுமானதாக இல்லை என பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். கோவையின் வளர்ந்து வரும் தேவைகளை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் உடனடியாக கூடுதல் ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நெல்லை மார்க்கெட் பகுதியில் கழிவுநீர் ஓடை உடைந்து ஆறாக சாலையில் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பாளையங்கோட்டை முருகன்குறிச்சி முதல் சமாதானபுரம் வரை கால்வாய் பாலங்களை விரிவாக்கும் பணி தொடங்கியது. முறையான திட்டமிடல் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட பணிகளால் கழிவுநீர் ஓடை திடீரென உடைந்ததில் கழிவுநீர் மார்க்கெட் பகுதியில் ஆறாக ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விளம்பர மாடல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் மக்கள் அவதியடைவது தொடர்கதையாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோன்று திருச்சி துவாக்குடி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு கையில் கோரிக்கை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், துறை தலைவர் மற்றும் முதல்வர் பணியிடங்களை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திறனற்ற திமுக ஆட்சியில் சாதாரண பொதுமக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை யாருமே நிம்மதியாக இருக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் நங்குடி கிராமத்தில் 4 வழி சாலை பணிகள் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நில மனைகளுக்காக முழுமையான நிவாரணம் எதுவும் கிடைக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் திடீரென சாலை பணிகளை தொடரக்கூடாது என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மைனாரிட்டி பாஜக அரசும் திறனற்ற திமுக அரசும் சேர்ந்து தங்களை வஞ்சிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது பட்டேல் கம்பெனிக்காரங்க எடுத்துட்டாங்க சார். வீட்டுக்கான பணம் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துக்கான பணம் ஒன்றும் கொடுக்கல, மரத்துக்கான பணம் கொடுக்கல. ஆனா வீட்டு வேலை மட்டும், ரோடு வேலை மட்டும் நடந்துட்டு இருக்காங்க சார். என்ன ஏதோ எப்ப கேட்டாலும் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க சார். எங்களுக்கு பொருளை கொடுத்து எங்களுக்கு பணமும் வரல, ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். எங்களுக்கு பணத்தை போட்டுட்டு அப்புறம் ரோட்டு வேலையை செய்ய சொல்லுங்க சார். தேனி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பற்றி எரிந்த காட்டுத்தீயால் பல ஏக்கர் மூலிகை செடிகள், அரிய வகை மரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. அல்லிநகரம் அருகே வீரப்ப ஐயனார் கோவிலின் மேல் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் காட்டுத்தீ பற்றி எரிந்தது. வனத்துறையினரின் அலட்சியத்தால் பல ஏக்கர் பரப்பளவில் இருந்த பல்வேறு மரங்கள், அரிய வகை மூலிகை செடிகள் உள்ளிட்டவை காட்டுத்தீயில் எரிந்து நாசம்